உட்கார்ந்து வர்றவங்க சபைக்கு வரவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால, எங்கள் மனைவி ஒரு வேலை செய்துட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்ததுனால அந்த அம்மாட்ட போய் கேட்டேன். அப்போது எப்படிம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, வீடு இருக்கா, எங்கே தங்கி இருக்கீங்க எல்லாம் கேட்டேன். கேட்கும்போது வீடெல்லாம் இல்லை, அவங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, ஒரு குட்டி பிள்ளை இருந்தான், அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அங்கே அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே தானே இங்கே இருக்கீங்க, ஒரு வாரம் மட்டும் அங்கே அனுப்புனா எப்படி நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதணுமே, பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும்னா அவங்க சரியாக சொல்லலை, அந்த பையன் என்கிட்ட தான் இருக்க விருப்பப்படுவான்னு சொல்லி பல காரியங்களை சொன்னாங்க. அப்போ ஒரு காரியத்தை சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ கேட்கும்போது இல்லை அப்படின்னா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, குடிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. குடிச்சு வியாதி வந்து என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. இப்போ உலக பிரகாரமாகவும் நம்ம ஒரு பாவம் செய்கிறோன்னா அதனால என்னது உண்டாயிருக்குது, ஒரு அழிவு உண்டாயிருக்குது. இல்லை நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளை என்ன பண்ணுது, பாதிக்குது. நிறைய பேர் பாருங்க, குடிக்கிறதுனால பல காரியங்களை செய்கிறதுனால அவங்க உறுப்புகள் என்ன பண்ணுது,